என்னடா பசங்களா, புக்கெல்லாம் செதறி கிடக்குது, ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கீங்க, பேச மாட்டேன்றீங்க, என்ன விஷயம்? தள்ளு, நீ முதல்ல தள்ளு. என் மூஞ்ச பாரு. ஏன் 2 பேரும் சோகமா இருக்கீங்க? மிஸ் திட்டினாங்களா? எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் காலையில ஹோம்ஒர்க் பண்ணாம போயிருப்பீங்க, அதான் மிஸ் டோஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, கிளாஸ்லயே நான் தான் நல்ல ஹோம்ஒர்க் பண்ணேன், அதுக்கு மிஸ் வெரி குட் சொன்னாங்க. நல்ல விஷயம் தானடா. இது ஹாப்பியா சத்தம் போட்டு சொல்லலாமே. இல்ல, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. என்ன காரணம்? அம்மா தான் காரணம். அம்மாவோட நடவடிக்கை எங்களுக்கு ஒன்றும் புரியல டாடி. யாரை பார்த்தாலும் பயப்படுறாங்க, கன்ஃபியூஷனாவே இருக்காங்க. ஆமா டாடி, இப்பெல்லாம் அம்மா எங்க கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. நீங்க வரத்துக்கு முன்னாடி வெளியே நின்று யாரோ காலிங் பில் அடிச்சாங்க. நான் கதவை திறக்கிறதுக்காக ஓடினேன். பின்னாலேயே வந்த அம்மா கதவை திறக்காதன்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஒண்ணுமே புரியல டாடி, பயமா இருந்துச்சு. எனக்கும் இத பார்த்தப்போ ரொம்ப பயமா இருந்துச்சு டாடி. அதுக்கப்புறம் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மெல்ல கதவை திறந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா பால்காரன் வணக்கமான்னு சொல்லி நிக்கிறான். அது மாதிரி எந்த போன் வந்தாலும் அட்டென்ட் பண்ண பயப்படுறாங்க. ஏன் டாடி மம்மி இப்படி எல்லாத்துக்குமே பயப்படுறாங்க? தெரியலையம்மா, நான் வேணா கேட்டு சொல்றேன். இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டு இருக்காம நீங்க படிக்க ஆரம்பிங்க. இருங்க டாடி, முக்கியமான விஷயத்த கேட்டு போங்க. சொல்லு. நேத்திக்கு அம்மாவோட பழைய ஃப்ரெண்ட் வந்தாங்கல்ல? ஆமா, உங்க அம்மாவோட காலேஜ்ல படிச்ச லட்சுமி வந்திருந்தாங்க. அவங்க வீட்ல இருந்த எல்லா ஜுவல்ஸையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்களா? என்ன சொல்ற? ஆமா டாடி, அம்மா ஏதோ அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. சி அப்படிலாம் இருக்காதுப்பா. அவங்க அம்மா கூட படிச்சவங்க இல்லையா? அவங்க குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் இருக்கும், அம்மாவை கேட்டிருப்பாங்க. அம்மா ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க நகைகளை கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல டாடி, அவங்க நம்ம அம்மா கிட்ட இந்த நகையெல்லாம் மிரட்டி வாங்கிட்டு போனப்போ நான் பார்த்தேன் டாடி. அப்படிலாம் இருக்காதுப்பா. அவங்க அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதை நீங்க அம்மாவுடைய பிரச்சனையே ஆக்கிட்டீங்க. நீங்க பார்த்த விதம் அப்படி, அவ்வளவுதான். இல்ல டாடி, நாங்க சரியா தான் வாட்ச் பண்ணோம். மம்மி அவங்க கிட்ட பயந்து பயந்து தான் ஜுவல்ஸ கொடுத்தாங்க. அப்படியா? ஆனா இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது. என்ன டாடி அது? நீங்க 2 பேரும் போலீஸ் ஆபீசருடைய குழந்தைங்கன்னு ப்ரூவ் பண்றீங்க. எப்படி? எப்படியா? ஒரு டிடெக்டிவ் மாதிரி அம்மாவுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் வாட்ச் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதான். சரி, நீங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? ஆமா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். புத்திசாலி இன்ஸ்பெக்டர்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ மம்மி ஏன் பயப்படுறாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும். இன்ஸ்பெக்டர்னா காணாம போனது தாமா கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. வேணா விசாரிச்சு கொஞ்சம் விஷயத்த வர வைக்கலாம், அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். டாடி, என்கிட்ட சொல்லிட்டீங்க இல்லையா? நீங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சின்ன பசங்க, உங்க வேலை படிக்கிறது, அத கரெக்டா பண்ணுங்க. படிக்க ஆரம்பிங்க. என்ன இன்னும் நீங்க படிக்க ஆரம்பிக்கலையா? படிக்க ஆரம்பிங்க. தானே பார்த்தேன். என்னாச்சு? பசி தாங்க முடியலக்கா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்கக்கா. சரி, உட்காரலாம். நம்ம வீடு இன்னும் ரொம்ப தூரம் இருக்காக்கா? ஆமாமா. ஏதாவது சாப்பிட்டதாக்கா என்னால நடக்க முடியும். எனக்கும் அப்படிதான்க்கா இருக்கு. அக்கா, பசி தாங்க முடியலக்கா. நேத்து காலையில சாப்பிட்டது, அதுக்கு பிறகு இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் என்னப்பா பண்றது? என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்த்தேன். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னால இனி பசி பொறுக்க முடியாதுக்கா. கடன் வாங்கியும் பார்த்தாச்சு, வேலை செஞ்சும் பார்த்தாச்சு, ஆனா உங்க பசிய போக்க என்னால முடியலையே. அக்கா, யாராவது இந்த வழியில வந்தா சாப்பாடு வாங்க பணம் கேட்கலாமேக்கா. முன்ன பின்ன தெரியாதவங்க யாரும் சாப்பாடுலாம் வாங்கி தர மாட்டாங்க.
ஆனா பிச்சை கேட்டா முடிஞ்சவங்க போடுவாங்க. யாருப்பா நீங்க? சின்ன பசங்களா இருக்கீங்க, தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு பணம் வாங்க போனோம். ஆனா அங்க யாருமே இல்ல. பணம் இல்லாம நடந்தே வரோம். இந்த வெயில்ல நடந்தா வரீங்க? ஆமா. ஏமா, சொந்தக்கார வீட்டுக்கு போறேன்னு தெரியும், உங்ககிட்டயும் காசு இல்ல, யார்கிட்ட கேட்டாவது வாங்கிட்டு பஸ்ல போயிருக்கலாம்ல. சின்ன குழந்தைங்களை பசியோட இப்படி கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. புது ஆளுங்க கிட்ட எப்படி கை நீட்டி கேட்க முடியும்? அதான் 3 பேரும் நடந்தே வந்துட்டோம். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? மைதானத்து பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு குடிசை வீடு. குடிசை வீடா? பாக்குறதுக்கு வசதியான வீட்டு பிள்ளைங்க மாதிரி தெரியுறீங்க. ஆமா, உங்க அப்பா யாரு? குடிகார கந்தசாமினா எங்க ஏரியாவுல எல்லாருக்கும் தெரியும். உங்க அப்பா குடிகாரனா? ஆமா, ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தோம். எங்க அப்பாக்கு குடிப்பழக்கத்தோட எப்ப சீட்டாட பழக்கமோ சேர்ந்துச்சோ அப்ப புடிச்சது சனிய, சொத்தும் கரைஞ்சது. நாங்க உயிருக்கு உயிரா நேசிச்ச எங்க அம்மா செத்துட்டாங்க. இப்ப நாங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஓ, ஏமா, உன் கதையை கேட்கறதுக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்குமா? அம்மா, உன் பேர் என்னம்மா? காமாட்சி. என்ன படிச்சிருக்க? +2. பாத்தியா, +2 படிச்சுட்டு பிச்சை எடுக்கலாம் நினைக்கலாமாப்பா? நீ வேலைக்கு போனீன்னா உன் தம்பி தங்கச்சி நல்லா காப்பாத்தல. வேலைக்கு போனேன், ஆனா என் தம்பி தங்கச்சிய காப்பாத்த முடியல. வீட்ல ஒண்ணுமே இல்ல. அரிசி எண்ணெய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இந்த 50 ரூபாயில ஒரு 10 ரூபாவது மிச்சம் படுத்தணும். அக்கா, இந்தாக்கா ரூபா. இது உனக்கு எப்படிடா கிடைச்சது? நான் சம்பாரிச்சக்கா. அக்கான்னு ஒருத்தி இருந்தும் உன்னை படிக்க வைக்க முடியலடா. தினமும் கிடைக்கிற 50 ரூபாய் சம்பளத்தை வச்சு நாம எல்லாரும் ராத்திரி ஒரு வேளை நிம்மதியா சாப்பிட்டு படுக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்குடா. இனிமே நானும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேங்க்கா. உனக்கு புது புடவை ஜாக்கெட்லாம் வாங்கி தரேங்க்கா. அக்கா அக்கா, ஏன் அழுவுற? அப்பா அடிச்சாரா? இல்ல தங்கம், அப்பா வரதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கே. அதுக்குள்ள கிடைச்ச காசை வச்சு சமைச்சு வச்சிடலாம் தான் சீக்கிரம் வந்தேன். ஆமா, மதியானம் சாப்பிட்டியா? இல்லக்கா, பசிச்சுது. தண்ணிய குடிச்சிட்டு விளையாட போயிட்டேன். சரி முத்து, பையடு, கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வரலாம். சரிக்கா. அக்கா, தம்பி 1 ரூபாய் வச்சிருக்கான். ஆமா, அவன் ஏதோ சம்பாதிச்சேன்னு சொன்னானே, எங்க போனா, எப்படி சம்பாதிச்சான்னு கேட்க மறந்துட்டேன். முத்து, சீக்கிரம் வா. என்னக்கா? நான் சொல்றேன்க்கா, கோலி ஆட்டத்துல பந்தயம் வச்சு 1 ரூபாய் ஜெயிச்சிருக்கான். நம்ம அப்பாவும் சின்ன வயசுல இப்படி ஆரம்பிச்சதாண்டா. இன்னைக்கு எல்லாத்தையும் வித்து சூதாடி அழிச்சு குடும்பத்தை நடு ரோடுக்கு கொண்டு வந்துட்டாருடா. நீயும் அப்படி ஆக போறியா? என்ன அடிக்காதக்கா, இனிமே நான் ஆட மாட்டேன். என்னை விட்டுட்டுக்கா. சத்தியமா கோலி விளையாடவே போக மாட்டேங்க்கா. உன் நல்லதுக்காக தான்டா சொல்றேன், கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ அப்பா பேரை காப்பாத்துற பிள்ளையா வாழக்கூடாது. அவருக்கு இருக்கிற பேரை அழிக்கணும், சரியா? சரிக்கா. சரி வா, போய் நம்ம சாமானா வாங்கிட்டு வரலாம். அப்படியே உங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வரலாம். என்ன? வா, சீக்கிரம் வா. அக்கா, போச்சு, எல்லாம் போச்சு. அங்க பார், அப்பா குடிச்சிட்டு ஆடிட்டு வராரு. அக்கா, போச்சு, எல்லாம் போச்சு. அங்க பார், அப்பா குடிச்சிட்டு ஆடிட்டு வராரு. அப்பா கேட்டா ஒண்ணு சொல்லாதீங்க. என்ன?
காமாட்சி வேலைக்கு போயிட்டு வந்தியா? நான் வேலைக்கு போயிட்டு வந்தது இருக்கட்டும், கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அசிங்கமா இல்ல? 2 குழந்தைங்களையும் பாருங்க, மதியானம் சாப்பிடாம பசியால துடிக்குதுங்க. அதுங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம பணத்தை எல்லாம் சாராய கடையிலே குடிச்சிட்டு வரீங்களே, இது எப்படிப்பா உங்களால முடியுது? ஏய், நிறுத்து. அந்த கையில இருக்க பணத்தை கொடு. என்கிட்ட பணம் இல்ல, கம்பெனில இன்னைக்கு பணம் தரல. என்னது? கம்பெனில பணம் தரலையா? குடிச்சிட்டேங்கிறதுனால நிதானம் தெரியலன்னு நினைக்கிறியா நீ? இது என்னது? பை தானே? பைய எடுத்துட்டு எங்கடி போற நீ? கடைக்கு தானே போற? அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருக்கணுமே. கொண்டா கொண்டா கூட கூட. உங்க கொடுமை தாங்க முடியாம தான் அம்மா தூக்கு போட்டுட்டாங்க. இதுக்கப்புறமாவது நீங்க திருந்துவீங்கன்னு பார்த்தேன், அதுவும் நடக்கல. இப்படியே போச்சுன்னா நாங்க 3 பேரும் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவோம். ஏய், என்ன என்னையே மிரட்டி பாக்குறியா? நான் பெத்த பொண்ணுடி நீ. நீ எனக்கு புத்தி சொல்றியா? இங்க பாரு, நான் எவனுக்குமே பயப்பட மாட்டேன். மரியாதையா பணத்தை குடுறி. பணம் என்கிட்ட இல்ல இல்ல இல்ல. பெத்த அப்பங்கிட்டே பயக்கிறியா நீ? கொண்டாங்க, பைய கொண்டாங்க. நீ பணத்தை எங்க மறைச்சு வச்சிருப்பேன்னு நல்லாவே தெரியும். பணத்தை எங்க வச்சிருப்பேன்னு கண்டுபிடிக்க விட மாட்டேன். நீ பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு எக்ஸ்ரே கண்ணுக்கு நல்லாவே தெரியும். மேஜிக்க பாரு, மேஜிக்க பாரு. என்னது? 5 ரூபாய்க்கு முன்னாடி சைபர் போட்டு வச்சிருக்குது. தலைகீழ பாக்குறேன்னா 50 ரூபா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா, அப்பா கொடுத்துருங்கப்பா, வேண்டாம்ப்பா. அப்பா அதை கொண்டு போய் குடிச்சு அழிச்சிடாதீங்கப்பா. குழந்தைங்க நேற்று ராத்திரியில இருந்து சாப்பிடாம இருக்காங்கப்பா. அதுக்காக தான் ஓவர் டைம் வேலை கூட பார்க்காம 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்ப்பா. அவங்கள பசியில தள்ளிடாதீங்கப்பா, கொடுத்துருங்கப்பா. உங்களுக்கு சமைச்சு போடணும்ப்பா, கொடுத்துருங்கப்பா. சத்தம் போட்டுக்கின்னா கொலகாரன் ஆயிடுவா. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன இந்த பணத்தை குடிக்கிறதுக்காகவா கேக்குறேன்? இதை எடுத்துக்கிட்டு போய் மங்காத்த ஆடணும்னா 3, 4, 5 மடங்குக்கு மேல வரும். அப்புறம் அப்படி வர வழியிலேயே ஆடு, கோழி, வஞ்சர மீன் அப்படி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தானே வயிறார சோறு போட போறேன். ஏன் இப்படி கழுத்தா இருக்கிறீங்க? எங்க அப்பா தெரிஞ்சுட்டு வரணும் நம்பினேன், அது நடக்கல. இது பாரு, நம்பிக்கையை மட்டும் என்னைக்கு இழக்கவே கூடாது. உங்க அப்பா திருந்துவார், திருந்த வைப்போம். பாரு, இப்ப சொன்ன பாரு, பிச்சை எடுப்போன்னு அந்த எண்ணமோ நினைப்போ பேச்சோ வரவே கூடாது. இந்தா மடி, இது பிச்சை இல்லம்மா, உன் தாத்தா உனக்கு பிரியமா கொடுக்கறது. இந்தா, இதை எடுத்துக்கிட்டு போய் மளிகை சாமான் வாங்கி சமைச்சு உன் தம்பி தங்கச்சிங்களோட சாப்பிடணும். உங்க அப்பா உங்களுக்கு எப்ப நான் தொந்தரவு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் அங்க இருப்பேன், உன் கண்ணீரை தொடப்பேன். என்ன புரியுதா? எங்க சரிங்க? சிரிச்சுக்கிட்டே புறப்படுங்க, சந்தோஷமா புறப்படுங்க. இருமா, இந்தா இதுல இனிப்பு காரம்லாம் வச்சிருக்கேன். முதல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் 3 பேர் பங்கு போட்டு சாப்பிடுங்க. போ போ. தாய் தகப்பன் பண்ற பாவம் குழந்தைங்க தலையில தான் விடியும். இப்படிப்பட்ட தகப்பன்களை திருத்தித்தான் ஆகணும்.
ஏன்டா புக்க புடுங்கண்ணா? ஏய் இங்க நான் ஒருத்த கார்த்திகை என்ன பண்ணலாம்னு மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்னடா நாளைக்கு எக்ஸாம் எழுத போற ஸ்கூல் பையன் மாதிரி புக்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? டேய் சின்னசாமி, இப்பெல்லாம் எனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்குடா. இந்த டேபிள பார்த்தா கூட சிங்கம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுதுடா. அதனால தான் அதை மறக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது உனக்கு பொறுக்கலையா? புக்கை படிச்சா கொஞ்ச நேரம் பிரச்சனையை மறக்கலாம். அதுக்கப்புறம் கார்த்திகை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா, இப்ப என்ன செய்யலாம் நீயே சொல்லு. என்னத்த சொல்றது, ஒரு வழியும் புலப்படல. என்னமோ பெருசா யோசிச்சு கிழிச்ச மாதிரி கோவப்பட்ட. யாரோ வர மாதிரி இருக்கு, இரு அப்புறம் பேசிக்கலாம்.